ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு 12th அக்டோபர் விஜயதசமி அன்னைக்கு புது பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் தான் முடிவடையும் அப்படின்னு நம்மளுக்கு பல்வேறு இடங்களில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளுடைய குழந்தைகளை கூட நம்ம அதனால தான் விஜயதசமி அன்னைக்கு புதுசாக படிப்பை ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால தான் உங்களுடைய வெற்றி பயணத்தையும் நீங்கள் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விஜயதசமி அன்னைக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்கிறேன். கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு யூனிட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் எந்த மாதிரி ஷெட்யூல் கொடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. பாருங்கள், இது யூனிட் 1 அல்ஜிப்ராவை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரான்னு ரெண்டாக பிரிக்கலாம். குரூப்ஸு, ரிங்ஸு, ஐடியல்ஸு, ஃபீல்ட்ஸு இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. அதுக்கு அடுத்தது வெக்டர் ஸ்பேசஸ்ஸு, மேட்ரிசஸ்ஸு, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் அது எல்லாமே லீனியர் அல்ஜிப்ராவில் வரும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவை நான் 11 நாள் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அதில் முதல்ல பெர்முட்டேஷன் குரூப் வரைக்கும் ஃபஸ்ட்டு நாள் வீடியோஸ் கொடுத்துருவேன். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுப்பேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது பார்த்துக்கலாம். பட் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோவை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். அப்படி முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக அந்த ஷெட்யூலை படித்து முடிக்க முடியும். அப்போ தான் நான் போடக்கூடிய ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் டெஸ்ட் வைக்கக்கூடிய நாட்களில் கரெக்டாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அந்த ஷெட்யூல் படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக போர்ஷனை முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். இதில் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2025 மார்ச்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம அதை பிளான் பண்ணி தான் கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரிக்குள்ளே கிளாஸ் முடிச்சுட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஃபெப்ரவரியோ அல்லது ஜனவரி எண்டோ அல்லது ஃபெப்ரவரி 10 தேதிக்குள்ளேயோ முடிச்சிடணும் கிளாஸஸை. அதுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நாள் பெர்முட்டேஷன் குரூப் வரைக்கும் போட்டிருக்கோம். அடுத்தது நார்மல் குரூப்பு, அப்புறம் கோஷிஸ் தியரம் வரைக்கும், நெக்ஸ்ட்டு ரிங்ஸ், ஐடியல்ஸ், ஃபீல்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் லீனியர் அல்ஜிப்ராவை 2-3 நாளாக பிரித்து கொடுத்துருக்கேன். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, ஃபைனைட் ஃபீல்டு அதெல்லாம் கடைசி ஹெர்ஸ்டின் புக்கில் உள்ள கடைசி சாப்டர், அது ஒரு நாளில் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 500 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால் அந்த 500 MCQஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு நான் டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் படித்தோமோ அதை 4 டெஸ்ட்டாக பிரித்து வைக்கிறேன். இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலை நீங்கள் இப்போ குரூப்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம குரூப்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம். 4 நாள், முதல் 4 நாள் 5 நாள் இருந்து குரூப்ஸ் எல்லாம் படித்தாச்சு. திரும்ப தரவாக ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த MCQs எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை ஆர்டர் படி டெஸ்ட்டை எழுதி சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது யூனிட்டுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, டெஸ்ட்டுக்கு பிடிஎஃப்பில் தான் கொஸ்டின் கொடுப்பேன். நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு ஆன்சர்ஸ் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்டு வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுப்பேன். ஆன்சர் கீயும் கொடுப்பேன். டெஸ்ட்டு முடித்தவுடனே ஆன்சரை செக் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை நீங்கள் அப்படியே தனியாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ரிவிஷன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு நினைக்காம, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருந்த இடத்துலேருந்து இந்த ஷெட்யூலை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கரெக்டாக போர்ஷனை முடிச்சிடலாம். கிளாஸஸ் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 500 MCQs சொல்லுவேன். எதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லிடுவேன். 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு கொடுத்துருக்கேன். அதை விட கூடுதலாக தான் கொடுப்பேன்.
கிட்டத்தட்ட 2001லேருந்து 21 வரைக்கும் 20 வருஷ கொஸ்டினுமே என் கையில் இருக்குது. அவ்வளோத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் தான் எம்சிக்யூஸாக கொடுப்பேன், கொஞ்சம் டெஸ்ட்டாக கொடுப்பேன். எல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷ கொஸ்டினும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கவர் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்சில் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு எல்லாம் வந்துடும். டோட்டலாக எல்லாம் முடிக்கும்போது நம்ம ஒரு 8000 எம்சிக்யூஸ் மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். எந்த அளவுக்கு நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொன்று எம்சிக்யூஸ் ஆன்சர் தெரியலை அப்படின்னா நம்ம நிறைய ரெஃபர் பண்ணுவோம். அப்படி ரெஃபர் பண்ண நம்மளுடைய நாலேஜ் வந்து அப்படி வாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். தினமுமே படிக்கணும். தினமுமே 3 to 4 ஹவர்ஸ் கட்டாயமாக படிக்கணும். டெய்லி படிக்கணும். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி படித்தேன் நாளைக்கு படிக்கலை, இன்னைக்குள்ளே வீடியோ சேர்த்து நாளைக்கு படிச்சுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே கூடாது. தினம் படிக்கணும். ஒரு நாள் கூட தவறாமல் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ஒரு 120 டேஸில், அதாவது 4 மந்த்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணலாம். முதல் தடவை படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப படிக்கணும், திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான், அவ்வளவு எஃபர்ட் எடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இதை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிக்க முடியும். இதுதான் உண்மை. நான் சும்மா போய் படிச்சிருந்தேன், பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து சும்மா இல்லையே ஏனதோடன் படித்தேன், பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு நபரால் கூட சொல்ல முடியாது. எவ்வளவு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு கட்டாயமாக ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து ஒரு மாடலுக்காக நான் ஃபஸ்ட்டு யூனிட்டை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஷெட்யூல் படி இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஷெட்யூல் போட்டு, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு நான் ப்ராப்பராக கிளாஸஸை கொண்டு போவேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், நான் கொடுக்கக்கூடிய அதே ஸ்பீடில் நீங்கள் தினமுமே படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய சக்ஸஸை யாராலையும் நிறுத்தவே முடியாது. இதுதான் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் ஒர்க் பண்ணணும், நீங்களும் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணணும், என்னை விட அதிகமாக ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நான் என்னுடைய ஷெட்யூலே பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஷெட்யூல். எல்லா கிளாஸஸும் எடுக்கும் போது எனக்கு நேரமே இருக்காது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பிஜிடிஆர்பி மட்டும்தான் படிக்க போகிறீங்கன்னா, எத்தனை வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, படிப்புக்குன்னு ஒரு சர்டன் டைமை ஒதுக்கி படித்தா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். அது நான் இல்லை, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, மாமனார் உடம்பு சரியில்லை, மாமியார் உடம்பு சரியில்லை, சின்ன குழந்தைங்க இருக்குது, எக்ஸட்ரா வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரதுக்கு லேட் ஆயிடுது, இப்படி 1000 காரணங்கள் சொல்லிகிட்டு இருந்தோன்னா இன்றைக்கி நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ அதே கஷ்டத்தை வாழ்க்கை ஃபுல்லாக படுவோம். இந்த கஷ்டத்தோடு சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக டெய்லி இந்த பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு படிக்கிறது அப்படிங்கிற கஷ்டத்தையும் நம்ம பட்டுட்டோன்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளேயோ நம்மளுக்கு பல்வேறு கஷ்டங்கள்லேருந்து விடிவு கிடைக்கும். இதுதான் நான் சொல்லக்கூடியது. என்ன இருந்தாலும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதுக்கப்புறம் லைஃபு வேலையோட ஸ்டாண்டர்டு எல்லாமே மாறிடும். அதுக்காக நாம் கொஞ்சம் மெனக்கிடணும். சும்மாலாம் கிடைக்காது. எதுனாலும் மிக மிக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கஷ்டத்தை யாரெல்லாம் படுறாங்களோ அவங்கெல்லாம் அதுக்கான ருசியை அனுபவிக்க தான் செய்கிறாங்க வாழ்க்கையில். அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, தினமுமே நான் படிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் நிறுத்த முடியாது. அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமிங்கிற ஒரு நல்ல நாளில் உங்களுடைய படிப்பை ஆரம்பித்து நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட்டோடு தான் நான் இது வந்து நிறுத்துவேன் இந்த பயணத்தை அப்படிங்கிற உறுதியோடு உங்கள் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. வேறுக்கு இது சொல்லக்கூடியது யாரெல்லாம் என்னென்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியலை அப்படிங்கிறதுக்காக எல்லா சோஷியல் மீடியாலேயும் நான் அக்கௌண்ட்டை வச்சு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. எல்லா கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.